மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சிலுவை தியான நாட்களிலே வருகிற வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி, இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்படுகிற நாள் வருகிறது. அல்லேலூயா. இயேசு நம்ம போல மாற போறார். நாம் அவரை போல மாறுறதுக்கு அவர் நம்மளை போல மாறாராம். அல்லேலூயா. அதான் சிலுவை, மரணம், அடக்கம் பண்ணப்படுது. அவர் நம்மளை போல மாறி நாம் அவரை போல மாறணும். அப்போ அர்த்தம் நான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவை போல மாறுறதுக்காக உலகத்தில் எல்லாருடைய பாவத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கிட்டாராம். மனசிலாச்சா இல்லையா? படி மத்தேயு 16:24 படி. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடன். அப்போ அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஆமா, சீஷர்கள்னா அங்க இருக்கிற 12 பேர் மட்டும் வச்சுக்காத, உலகத்துல எல்லாரையும் நோக்கி, சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்னைனா யார? இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணுமா? தன்னைத்தான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்துனது. தன்னைத்தான் நம்மளை வெறுக்கணுமா? நம்ம யாரு? ஆதாமுக்குள்ள பிறந்து வந்தோம் பாருங்க. ஆதாமின் பாவம். ஆதாம வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும், சாபத்தை வெறுக்கணும், மரணத்தை வெறுக்கணும், தரித்திரத்தை வெறுக்கணும், பாதாளத்தை வெறுக்கணும். இந்த பாவம் டு மரணம் தான் நம்ம. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாங்க பாரு. அந்த தேவ மகிமையற்று போன காரியங்கள், பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, எல்லாத்தையுமே வெறுத்தணும். பாவத்தை வெறுக்கணுமா இல்லையா? நல்லதா கெட்டதா? பாவம் தானே எல்லாத்தையும் கெடுக்குது. அந்த பாவத்தை வெறுத்துடு. தன்னைத்தான் வெறுத்து, A to Z, ஆதாமின் சிந்தையை வெறுத்து தள்ளு. அப்போ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசு யாரு? பாவம் டு மரணமா? இயேசு யாருமா? தேவ நீதிட்டு, அவர் தேவ நீதிட்டு, அவரை நேசி, தன்னைத்தான் வெறுத்து. அப்போ பாவத்தையும் மரணத்தையும் வெறுத்தணும், அவரை நேசிக்கணும். அவர் யாரு? தேவ நீதிட்டு ஊதல். அவருக்குள்ள என்ன இருக்குது? பாவமே கிடையாது. அவருக்குள்ள தேவ நீதிக்குது. அவருக்குள்ள மரணம் கிடையாது. அவருக்குள்ள பாதாளம் கிடையாது. அவருக்குள்ள என்ன இருக்குது? தேவ நீதிட்டு உடித்தெய்தலுக்குது அவருக்குள்ள. அவரை நேசி, பாவத்தை வெறு, மரணத்தை வெறு, தரித்திரத்தை வெறு, பாதாளத்தை வெறு. அப்போ தேவ நீதிட்டு உடித்தெய்தலை நேசித்து, அப்போ இயேசுவை ஃபாலோ பண்றாள். இந்த பிசாசின் காரியங்கள் எல்லாம் வெறுக்கணும். பிசாசு பாவத்திலிருந்து, பாவத்தின் சம்பளம் அதை வெறுக்கணுமா இல்லையா? அதை நீ வெறுக்கணும்னாவே நீ இயேசுவை நேசித்தாதான் நீ அதை வெறுக்கணும்னு அர்த்தம். சுயமா வெறுக்க முடியாது பாவத்தையும் மரணத்தையும். ஒன்றுத்தை வெறுக்கணும்னா இன்னொரு காரியத்தை நேசிக்கணுமா? அவர் பேர் இயேசு. அது இயேசு நானே வழியும் சத்தியமா ஜீவ விருட்சத்தின் கனியை நீ நேசித்தாதான் நன்மத்தையும் அறியத்தக்க கனி, பாவத்தையும் மரணத்தையும் வெறுக்கிற. நீ இயேசு நேசிக்காமையே வெறுக்கணும்னாக்கா நீ வெறுக்கல, நீ உன்னையே நேசிக்கிற. சுயநீதி அநீதியை நேசிக்கிற. பிசா நல்ல பாம்பு யாராவது நேசிப்பாங்களா? நல்ல பாம்புக்குதுமா, அது போய் மொத்தம் குத்து அதுங்கிட்ட அதை ஸ்னேக் மாதிரி கொட்டிவிடும். பாவம் மரணம் வெறுத்து கொட்டிவிடும், ஒன்று சாகச்சிடும். அதை வெறுக்கணும்னாக்கா நீ இயேசுவை நேசிக்கணும். புரியுதா? புரியலையா? இயேசுவை நேசிக்காம நீ உன்னை வெறுக்க முடியாது. நீ அப்போ இயேசுவை நேசிக்கணும்னாக்கா, இயேசு நானே வழியும் சத்தியமா, அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு தான் நேசிக்கிறது. 24/7 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தங்க. அவர் அருமருந்து, குறுமருந்து, ஜீவ சர்ரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ உலகம். பிசாசு யார்? நன்மத்தையும் அறியத்தக்க உலகம். பாரு, பூமி எல்லாம் வனாந்திரம் வறட்சியாகுது.
எங்கே பார்த்தாலும் முள்ளு காடாகுது. உலக பிசாசை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறது விட்டுட்டு சுய நீதி அநீதி கண்கள் நிச்சயமா ஜீவனத்தை இருப்பாருமே இதையே நேசித்து பாவம் மரணம் தான் மனுஷனுக்குள்ளே குடி கொண்டுக்குது. இயேசுவை நேசிக்க மாட்டேன்றான். இயேசு யாரு? தேவ நீதிட்டு அதை தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வெறித்தனமாக கொடுத்தாதான் நீ இயேசுவை நேசிக்கிற. ஆட்டோமேட்டிக்காக நீ பாவத்தை மரணத்தை வெறுத்துருவ, பிசாசு ஓடிப்படும். புரியுதா புரியலையா? அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசுவை பின்பற்றி, இயேசுனா யாருங்க? டப்பு பாட்டுங்க. இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர். இயேசுக்குள்ளே தரித்திரங்குதா ஐஸ்வர்யங்குதா? இயேசு ஆரோக்கிய சம்பன்னர். ஆரோக்கியங்குது, சுகங்குது, பலம் என்னதான் இல்லை இயேசுக்குள்ள. பரலோகமே இருக்குது அவருக்குள்ள, இயேசுக்குள்ள. ஜீவ விச்சத்துக்கு எல்லாம் எல்லாத்தையுமே தேவி நீதிட்டு அதை நேசித்தாக்கா இந்த பாவம்ட்டு மரணத்தை வெறுத்துடலாம். வெறுக்கலாமா? வெறுக்கூடாதா? பிசாசை வெறுக்கணும், இயேசுவை நேசிக்கணும். பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க ஷாக் அடிக்கிறான். அதை போய் நான் காலமெல்லாம் நேசித்து இயேசு வெறுத்தினாக்கா பாவத்தின் பிசாசு ஒன்று திருடி கொண்டு அழிச்சிடுவான்னு பார்க்குறோம். அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இப்போ பிசாசை பின்பற்றி போனோம்னாக்கா பிசாசை நேசிக்கணுமா? இயேசுவை பின்பற்றி போனால் இயேசுவை நேசிக்கணும். புரியுதா புரியலையா? இப்போ பிசாசு என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ இயேசுவை வெறுக்க வேண்டும்னு சொல்கிறான். பிசாசு என்ன சொல்கிறான்? பிசாசு என்னை பார்த்து பிசாசு சொல்லிச்சுறாமா? நீ பிசாசு என்னை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறான்னு வச்சுக்கோ, நீ என்னை பின்பற்றி வரணும்னா யார்? பிசாசு. நீ இயேசுவை வெறுக்கணுன்றான். இயேசு வெறுக்கணும்னு என்னது? தேவி நீதிட்டு உயிர்த்ததில் வெறுக்கிறது. இயேசு பிசாசு நன்மை தேம காரியத்தை நல்லா அது பேசுறது. நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதி தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா பிசாசை நேசிக்கிறது. நல்ல பாம்பு நேசிக்கிறது. நல்ல பாம்பு என்ன பண்ணுமா? அது வேலையை காட்டுமா காட்டாதா? அதனால் சர்பத்தை சர்பத்தின் தலையை நசுக்க வந்தார். சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்ல மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரங்க. பிசாசு சர்பம் தேளு மாதிரி தேளு போய் அவனா நேசிப்பானா? பாவத்தை மரணத்தை தரித்திரத்தை. அப்போது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அந்த பாவத்தையும் மரணத்தையும் வெறுத்து இயேசுவை பின்பற்றி, இயேசு தேவி நீதிட்டு உடித்ததல், அதை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுத்தாதான் இயேசுவை நேசிக்கிறேன். இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு அப்படியே மூணு வாய் வச்சுங்கிறது இல்லை. இயேசுக்கு சரீரம், இயேசு ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் எல்லாம் கடந்துக்குது. அதை பிதாவாக்கிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து கொடுக்க இயேசுவை பின்பற்றுற. பிசாசு வெறுக்கிற, பிசாசு அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வருது, தேவதூர்கள்லாம் பணிவிட செய்கிறாங்க. இயேசு என்ன பண்ணுறார்? மத்திய மார்க் லூக்கா எல்லாம் போய் எல்லாம் ஆதாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுக்கிறாங்க. பிசாசு நேசிக்கிற, பாவத்தின் சம்பளம் மரணத்தை வியாதி வரும்போது தரித்திரம். பிசாசு நேசி எங்கே பார்த்தாலும் பிசாசு வல்லமையில். இயேசு போய் நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு பாரு. இயேசு நேசி வைக்கிறாரு. அதுக்காக இயேசு என்ன பண்ணுறாரு? ஜீவரத்தத்தை லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ளது திமிர்வாதக்கார திலாவண ஜனங்களுக்கு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாவாய் ஆதாம் மூடு வளர்த்து கொடுத்தா இயேசு நேசிக்கிறது. அப்படி நேசித்து பிசாசு ஓடிய போது அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதூர்கள்லாம் வந்துடுறாங்க. ஒன்று அற்புத அடையாளம்லாம் நடக்குது. சுக பல ஜீவன பார்வை அடிக்கிறாங்க. செவிட்டுக்காக எல்லாம் குஷ்டரோகிக்கு மரித்தோர் கூட உயிரோடு எழுப்புறாங்களா இல்லையாம்மா? அதுக்கு ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலங்ஸு, தேவி நீதி உழித்ததில் அதை தேவனுக்கும் ஆதாம் முழுவில் கான்சியஸாக இருந்தீனாக்கா நீ இயேசுவை பின்பற்றுற, இயேசுவை நேசிக்கிற, பிசாசை வெறுக்கிற. ஆட்டோமேட்டிக்காக பிசாசுகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், அசுத்தாவியெல்லாம் ஓடிய போடும். தேவதூர் பசுத்தாவியில் வாலண்டியாக வருவாங்க. அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றணும். சிலுவைன்னா என்னம்மா? சிலுவையில் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தெல்லாம் எடுத்து சிலுவையை எடுத்துக்கிட்டு சிலுவையை பின்பற்றக்கூடாது, பிசாசியை பின்பற்றக்கூடாது. சிலுவை இன்னும் கூட்டிகிட்டே இருக்கும், மரணத்தில் போய் முடிஞ்சிடும். அந்த சிலுவை ஆதாம் வழியாக பாவத்தை சிலுவையை ஏற்றுக்கிட்டு இயேசு ஜீவஸ்வரம் தேவன் தனக்கு கொடுத்துட்டா அந்த சிலுவை பாடு உபத்திரம் வியாதி வரும்போது சீக்கிரம் பசுத்தாய் வந்து அந்த சிலுவையிலேருந்து வெளியிலாகி வந்துடுவார். புரிஞ்சிச்சா? புரியுது? சிலுவை என்னது? பிசாசுனா சாபத்தை கொடுக்குறான், பாவத்தை கொடுக்குறான், மரணத்தை கொடுக்குறான், தரித்திரத்தை கொடுக்குறான், அவமானத்தை கொடுக்குறான்,
அதான் சிலுவை. சிலுவைன்னு என்னம்மா? சிலுவை மரண சக்திகள். அது வரும்போது சிலுவை எடுத்து இயேசுவை பின்பற்றினா ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா சிலுவை வெயில்பட்ட பணி போல் நீக்குமா நீங்காதா? இதான் கரெக்டாக சொல்லிக்கிறார் பார் வசனம். மத்தேயு 16:24. அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்புறியா? ஏதேன் தோட்டத்தில் தினமா சொல்றாங்க, ஜீவ சுவாசத்துக்கு ஜீவத்துக்கு நீ தான் பின்பற்றினாங்க. ஆதாம் ஏவாலாம் விரும்பினாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பிசாசு? ஏவால என்கிட்ட வா, என்ன பின்பற்று, ஜீவ விஷயத்துக்கு நீ வெறுத்துரு, தேவனை வெறுத்துரு. பிசாசு என்ன பண்ண, நான் சொல்கிற கனியை சாப்பிடு, நன்மை தீமை அறியத்தக்க கனி பிசுக்கு நாளில. அப்போ பிசாசு ஃபாலோ பண்ணலாம் இல்லை ஏவால? உன்னை பிசாசு நேசித்ததுனால தேவனை வெறுத்துட்டா, நல்ல காரியத்தெல்லாம் வெறுத்துட்டா. புருஷனையும் கூப்பிட்டு நீயும் வா, நீயும் நன்மை தீமை அறியத்தக்க கனி பிடிச்சிட்டு பிசாசு சொன்னபடி பிசாசு நேசிச்சா உலகம் ஃபுல்லாக பாவம், உலகம் ஃபுல்லாக பிசாசு ராஜ்யமாக போச்சு. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நன்மை தீமை அறியத்தக்க கனி பிடிச்சிக்க நாளில சாகவே எல்லாம் சாவு சக்தி, சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள் இருக்கா இல்லையாம்மா உலகத்தில்? நோவாகாத உலகமே அழிஞ்சு போச்சு, சோதோங்கோர பட்டணமே அழிஞ்சு போச்சு. அப்போ உலகம் ஃபுல்லாக ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீ நீதிமானாகலாம். கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணு. அவர் ஜீவ வச்ச அந்த ஜீவனில் தேவ நீதி தூதர் பரலோக ராஜ்யமே இருக்குது. இது இல்லையம்மா? அப்போ தன்னைத்தான் வெறுத்துனா என்னது? அந்த பாவத்தையும் மரணத்தையும் வெறுத்துரு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர்கள், நானே வழியும் சத்தியமா ஜீவனமாயிரு. ஜீவன் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உழித்தது இருக்குது. அதை தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு. அதுதான் உண்மையான குட் ஃப்ரைடே. இயேசு சிலுவையில் சுமந்தாராம்மா? இயேசு சிலுவையை சுமந்தாரா? குட் ஃப்ரைடே வரும்போது இப்போ வருகிற வெள்ளிக்கிழமை உலகம் ஃபுல்லாக குட் ஃப்ரைடே புனித வெள்ளி கொண்டாட போகிறாங்க. இயேசு சிலுவையை சுமந்து உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் மனத்தை அதை நேசிக்கல பாரு. அவர் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றார். சிலுவையை சுமந்து ஜீவவா பிதாவே படிக்கல ஆவி ஒப்பித்து ஜீவனை தான் விட்டார். ஈட்டால் கொடுத்துங்க அதே ஜீவ சரஞ்சி ஆதாம் முழு உலகத்துக்கு 3 நாள் அந்த சிலுவை ஜெயித்தாரா இல்லையா? அந்த பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, இந்த பாதத்தெல்லாம் பசுத்தாய் வராரு. சாவுக்கு உயிர்த்த தேவதூத வரான், கல்லை புரட்டுறான். பிசாசம் உலகத்தையே கொள்ள கொண்டாருங்க. உலகம் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னை, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலகத்துக்கு கொண்ட. அப்போ முழு உலகத்துக்கு ஜீவரத்தம் தான் கொடுக்குறாரு. அப்போ சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு எல்லாருடைய சிலுவையை சுமந்து கொண்டு பேசுனதெல்லாம் ஜீவ வார்த்தை. அப்போ இயேசு தான் ஃபாலோ பண்ணுறாரு. இயேசுவே பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டு சிலுவையை ஏற்றுக்கிட்டு பிதாவே இவர்களுக்கு அங்கே ரோமர்கள் யூதர்கள் இருக்கிறாங்க, முழு உலகம் அவங்க சபிக்குள் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்குள்க்கு நன்மை செய்கிறாரு, சத்துருக்களை துன்பப்பட்டு ஜபம் பண்ணுறாரு. அப்போது எப்படி சத்துருக்களை சிநேகிக்கிறாரு, சபிக்கிறோம். என்ன ஜீவரத்தை கொடுத்து சிநேகிக்கிறாரு. அங்கே ஈட்டால் குத்துறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசியர்கள்லாம் கைவிட்ட பிதாவை முடி ஆபியுத்தி ஜீவரத்தை கொடுக்குறாரு தேவனுக்கு. ஈட்டா ஆதாம் முழு உலகத்துக்கு. அப்போ யாரை ஃபாலோ பண்ணார்? இயேசு சிலுவையில் பாவத்தையும் மன்னித்து இந்த சிலுவையை ஏற்றுக்கிட்டு அவரை தான் ஜீவ வார்த்தையை தான் ஃபாலோ பண்ணார். அதனால் என்ன நினச்சி 3ஆவது நாள் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தெல்லாம் ஜெயித்தாரா இல்லையா? ஜெயித்து வந்துட்டாருங்க. அதாங்க குட் ஃப்ரைடே. அப்போது மத்தேயு 16:24. அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுட்டு, கண்களின் நிச்சயம், மாம்சம் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகம் மாம்சம் பிசாசு இது ஒருபோதும் உன்னை வாழ விடாது. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வர நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம். அந்த ஜீவனில் ஜோயே லைஃப், ஜீவ வார்த்தை, அதை தேவி நீதிட்டு உயிர்த்ததில்லை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு ஒரு ஆள் பாய் கூடாமல் செலுத்தணும். ஒரு ஆளுக்கு நன்மை தேவன் கொடுத்தா கூட பிசாசு ஒரு ஆள் மூலமாக பிசாசு எல்லாம் ஒரு பிசாசு போதும் ஒன்று ஆகிக்குது. அதனால தான் ஏசு இவ்வளவாய் உலகத்தில் ஆதாம்லேருந்து 2வது அன்பு ஜீவனையே கொடுக்குது. ஜீவரத்தம் இயேசுவின் அன்பு, அது மனித அன்பு கிடையாது, அகாபி அன்பு. அது ஜீவ ஏட்டு ஜட்டு குத்துது. ஆதாம் முழு உலகத்துக்கு பிதாவாகிய தேவனுக்கு. ஆதாம் 3 நாள் சிலுவை ஜெயிச்சுட்டாருங்க. வெயில்பட்ட பண்ணி போல பாவத்திலிருந்து, மண்டத்திலிருந்து, பாதத்திலிருந்து, பசுத்தாவை சாவு தேவத்தை கல்ல போட்டுட்டு பிஷா உலகத்தையே கையில் பச்சு பரலோகத்தையும் போய் சேர்ந்தார். அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அங்கே இயேசுவை பின்பற்றணும். அல்லேலூயா. ஆமாம், இயேசு விட்டுட்டினாக்கா யாரை பின்பற்றுவ? டெவில் தாங்கிறான் ரெடியா.
அல்லேலூயா. ஹalleluya. அப்போ யாரை பின்பற்ற, யாரை நேசிக்கிற? நன்மை தீமை அறியத்தக்க வட்டத்தில் இருந்தனா பிசாசை நேசிக்கிற. அவன் நல்ல செய்வானா? அவனுக்கு நல்ல செய்வே தெரியாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை திருடுவான், எல்லாம் திட்டின்னு இருப்பான். அப்புறம் அழிப்பான், கொல்லுவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இருக்க வேறு ஒன்று இருக்கும். நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். இங்கிலீஷில் படி 24 வசனம் சொல்லுவேன். மேத்யூ அப்போ 24 படி. Matthew 16 chapter 24th verse. Then Jesus இது 24 Then Peter Jesus மா வேறு 24 Then said Jesus unto his disciples, If any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. கேட்டா and follow me. சிலுவை சுமந்துக்கு ஆதாம் படியா பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்து ஜீசஸை ஃபாலோ பண்ணு. 3 நாள் புரியுதா புரியாமா? நீ சுமக்குது ஆதாம் வழியா. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போது பாவத்தில் கருத்து பாவமும் மரணமும் சிலுவையை சுமந்துக்கிட்டு சிலுவையே பின்பற்றி செத்த மீன் போகிற மாதிரி நன்மை தீமையிலே போயினா காலமெல்லாம் திடீர்னு கொண்டு சிலுவையாகவே போடும். கட்சியில் பாதாளிலையும் போய் சேர்ந்துருவேன். இந்த சிலுவை மரத்தப்படி சுமந்துக்கிட்டு ஏசுனா பண்ணார். பிதாவி இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை சேர்ந்தார். பிதாவி முடிக்கல ஆவி ஜீவனுக்கு தேவனுக்கு கைவிட்ட பிதாக காட்டி கொடுத்த யுவதாசுக்கு சிலுவை இப்படி சொந்த என்ன பண்ண ஜீவ வார்த்தையே பேசிங்கிறாரு. ஜீவ சர ஜீவ ரத்தம் அங்கே ஈட்டியால் குத்துறோம். ரோமர்கள் யூதர்கள் கொல்கத்தாமலேருந்து நம்ம சோழவர ஜனங்கள், ஆப்பிரிக்காவுக்கு, இந்தியாக்காரனுக்கு, தமிழ்நாட்டுக்காரனுக்கு, கேரளாக்காரனுக்கு, முழு உலகத்துக்கு ஜீவ சர ஜீவ ரத்தம் கொடுத்து மன்னிக்கிறாரா இல்லையாம்மா? அப்போ யாரை ஃபாலோ பண்ணார்? ஜீவ வார்த்தை தான். ஜீவ தேவினிட்டு பேசிட்டே மரணமே வந்து அங்கேயும் உயிர்த்தல் ஜீவன் தான். கட்சியில் பாதா அங்கேயும் ஜீவனை தான் பேசுகிறாரு. பேசியிருப்பாரு இல்லையா? உடனே பாதாளம் பார்க்குறது யார்? இது பூசாகிறாரு. இருந்தாலும் எல்லாம் நன்மை தீமையே தேவன் தன கொடுத்து சிலுவிலே வந்து இங்கே வந்து பாதாளத்தை அங்கேயே ஸ்டே இருந்தால் ஜீவ வார்த்தையே பேசிக்கிறாரு. பாதாளம் கைக்கிச்சு அவர் 3 நாள். இப்போ ஆகாத பொருள் வயிற்றுக்குள்ளே போதுமா? வயிறு என்ன பண்ணுது? வாமிட் பண்ணுதா இல்லையா? ஆகாத பொருள் போனாக்கா அப்படியே வச்சுக்குது. வயிற்றுல வச்சு அரைச்சி மாவு அரைச்சி எல்லா வேலையும் பண்ணிடுது. ஆகாத பொருள் போனால் உடனே வாமிட் ஆகுது. அப்போது பாதாளம், இந்த வயிறு வந்து பாதாளம் மாதிரி. இந்த பாதாளம் உன்னை ரிஜெக்ட் பண்ணணும்னா நீ ஜீவ வார்த்தையை பேசணும். இந்த உலகமே ஒரு குட்டி பாதாளம். அது எய்த்தின்படி பாதாளம். இந்த உலகம் கூட ஒரு குட்டி வியாதி ஒரு பாதாளம். மரண சக்தி, வியாதி, தரித்திரம், இந்த உலகமாகி இந்த பாதாளம்னா வேதனையான இடம். அதை கக்கனாவே நீ ஜீவ வார்த்தை இந்த பூமியிலே பேசணும். அதனால தான் மத்திய மார்க்கங்கள் எங்கே போனாலும் வியாதி, வறுமை, திமிர்வாதக்காரர், லேகோன் பிசாசு, திரளான வியாதிகள், தரித்திரம், கொலை, சாபத்தில், பாவத்தில் மாறுது எல்லாருக்கும் ஜீவசார் தேவன் தர கொடுத்து விடிலேக்கிறார். பாதாள அசுத்தை போய் பசுத்தை வந்து காப்பாற்றுறாரு. அப்போது ஜீசஸ் அவர் யார்? நானே வழியும் சத்தியமா ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ குட் ஃப்ரைடே என்ன? எல்லாருடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆதாம்லேருந்து 2வது வரைக்கும் ஆப்பிரிக்காக்காரன், ஐரோப்பாக்காரன், வட அமெரிக்கா, தென் அமெரிக்காக்காரன், முழு உலகத்தில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா ராணி ராமப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அக்கா தங்கச்சிங்க, எங்கள் அக்கா தங்கச்சிங்க, எங்கள் சொந்த பந்தம் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்தில் தான் இருப்பாங்க. கோடி கோடியாக பணம் இருந்தாலும் சரி, படிச்சா டாக்டராக இருந்தாலும், இன்ஜினியர், அசல் தலைவனா, சினிமா கலைஞராக இருந்தாலும் சரி, பிசாசு யாராவது விடுவானா? என் தாயனை பாவத்தில், ஆமாம், பாவத்தின் சம்பளம் மரணம் யாரையும் விடாது. சிலுவை கண்டிப்பாக சந்திக்கும். பெத்த பிள்ளை, கட்டின மணி, கட்டின புருஷன் ஆதாம் வழியாக பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திரத்தில் இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணோம்? கிறிஸ்துவை பின்பற்றணும். கிறிஸ்து தேவ நீதிட்டு உழித்ததல் அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். இடைவிடாமல் செலுத்தணும். எக்காலத்துக்கு செலுத்தணும். சோர்ந்து போகாமல் செலுத்தணும். அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூரங்களாம் வந்துடுவாங்க. வந்தாங்களா இல்லை? தேவதூரங்க கல்லை புரட்டினாங்களா? இயேசுக்கு வந்தாங்க பாருங்க. அவர் ஜீவ வார்த்தையே பேசிக்கிறாரு. அந்த ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்துக்கு குத்து உன்னை பாவன்ட்டு மரத்து விடியிலேயாகி உன்னை ஞானசாண்டி பாவத்து தேவநீதி ஆகி ஜீவ சரித்தெல்லாம் ஊற்றி நீ கிறிஸ்துக்குள்ளே தாங்கிற. ஆனால் பேர் விசுவாசி ஊழியக்காரன்.
ஊர் சைடில் நாடு தெரியல அரசியல் ஒரு நன்மை தீமையிலே போனாக்கா சபையாக சிலுவு தாங்குது. ஊழிக்காரன் வாழ்க்கையில் என்னையும் சேர்த்தாங்க. பேசுறது தான் ஜீவமாக இருக்கும் பிரசங்கம். அதில் நல்லா நான் மெச்சூர் ஆகிட்டேன்னா எந்த சிலுவையும் ஜெயித்து வரலாம். அதான் சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்து மத்திய மார்க்கெல்லாம் இயேசு குத்துந்தாரா இல்லையம்மா? அவர் எந்த பிசாசாவது தாக்கிச்சா? அவர் தான் பிசாசு ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், தரித்திரத்தை வியாதியெல்லாம் ஜெயிக்கிறார். அந்த ஜீவ சொல்கிறோம் ஜீவரம், அந்த ஜீவனில் தேவி நீதி தூதில் இயேசு ஸ்கூல் ஆமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அப்போது இயேசுவை ஃபாலோ பண்ணு. சிலுவையில் இந்த சிலுவை இருந்தால் கூட அந்த சிலுவை வெயில் பண்ணி போல நீங்கிறோம். மத்திய மார்க்கெல்லாம் அப்புறம் எல்லாம் சிலுவை திமிர்வாதக்காரர் லேகோ கூட சேட முடியும் எல்லாம் திரளான வியாதியஸ்தர்கள். இயேசு திருடவும் கொல்லவும் அழிக்க ஒரு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது ஜீவ சொல்கிற ஜீவர் அந்த தேவ நீதி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு கொளுத்து கொடுக்குறாரு. உன்னை அத்தனை பிசாசு லேகோன் பிசாசு பேர் அசுத்தாய் ஓடுதா இல்லையா? பசுத்தாய் வந்ததுமே தேவதூர் பணிவிடை செஞ்சதுமே இனி பாவம் செய்யாதே நிர்வாணத்தில் இருக்கிறான். வஸ்திரம் தரித்து தக்க போல் போய் கத்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் அறிவின்றான். ஜீவ மார்க்கத்தில் எல்லாரும் பிரசங்கம் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. 12 சீசர்கள் அதில் ஒருத்தன் கேட்டின் மகன் கெட்டு போன வேறு 11 சீசர். நீங்கள் உலகமெல்லாம் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷ அறிவி. சுவிசேஷ இயேசுவை பற்றி அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவ வார்த்தை. அது தேவ நீதிட்டு உயிர்த்ததல். பிதாகுமார் பசுத்தாய்கறி ஆதாம் வந்து மூடுவது. ரோமில் எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசம் எல்லாம் வானத்துக்கே பூமியின் மேலே அம்மா வயிற்றில் தாயின் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் குறைவு, எங்கே பார்த்தாலும் சாப்பிடும், கொலை வெறி, பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, எங்கே பார்த்தாலும் பிசாசு பின்பற்ற பாவத்தின் சம்பளம், கண்கள் நீச்சமா, ஜீவனத்திற்பெருமை, சுயநீதி, அநீதி, குடும்பத்தில் பிரிவினை, கணவன் மணிக்குள்ள பிரிவினை, பிள்ளைங்களுக்குள்ள சாபம், விபச்சாரம், வேஷ்டனம், கொலைகள், வெறிகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், எங்கே பார்த்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பிசாசை ஃபாலோ பண்ணுறதுனால எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. தேசத்தில், சமுதாயத்தில், பட்டணத்தில் சமாதானமாக இருக்க முடியல. அப்போது ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேற்று போன நீ அடுத்து இலவச கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானா இயேசுவை ஃபாலோ பண்ணு. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அந்த ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம் அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலக செலுத்து. ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை ஃபாலோ பண்ண. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அப்போது குட் ஃப்ரைடே வரப்போகுது. இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை போகிறோம் குட் ஃப்ரைடேயில். அங்கே சிலுவை சுமக்க போகிறார் இயேசு. உன் சிலுவை, ஏன் சிலுவை, எங்கள் அப்பா அம்மா சிலுவை, நம்ம பிள்ளை சொந்த பந்து, நம்ம சபை விசுவாச்சிங்க எல்லாருடைய சிலுவை. உலகத்துக்கு அத்தனை கோடி பேர் சிலுவையை சுமத்து கொண்டு ஜீவ வார்த்தை தான் பேசுகிறாரு. 3 நாளில் அந்த சிலுவை ஜெயித்தார். பாவத்திலிருந்து மருந்து பார்த்தது பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர்த்த தேவத்தை கல்லை போட்டு பிசாசு வானத்தில் உலகத்தை கூட பல்லவத்துக்கு போய் சேர்ந்தாருங்க. இயேசுவை ஃபாலோ பண்ணு. அந்த இயேசு நானே வழி அந்த ஜீவனில் தேவ நீதி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவமே இயேசு விட்டுட்டியாக்கோ நீ நன்மத்தையும் அறியத்தக்க தான் ஃபாலோ பண்ணுவேன். சர்பத்தை தேல சுயநீதி அநீதி கண்கேச்சமா ஜீவன் அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க சாபங்களும் பாவங்களும் மரணம் தட்டு வாக்கிய ஃபுல்லாக சிலுவையாகவே போடும். அப்போது அருமையாக சொல்கிறாரு. அப்போது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் இயேசு பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து அந்த கண்கள் சுயநீதி அநீதி வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. அந்த இயேசுக்குள்ளே எல்லாத்தையும் எதாவது இருக்குதாம்மா? அவர் தேவகுமாரன், தேவனுக்குள்ளே எல்லாத்தையும் எதாவது இருக்குதா? நீ இச்சிக்கப்படத்தக்க சகலமுங்குது இயேசுக்குள்ள. என்ன இச்சிக்கிற நீ? கணவன் மனைவி பிள்ளை வீடு மன தோப்பு எல்லாம் இயேசு குஸ்குல் ஆமட்ட பரலோகமே இருக்குதுங்க அவருக்குள்ள. நீ எங்கே பிசாசு தேடி போகிற? நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை அதில் எல்லாமே கெட்ட காரியம்தான். கண்கள் நிச்சயமாக ஜீவன சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அதை வெறுத்து எதை வெறுக்கணுமோ அதை வெறுத்து எதை நேசிக்கணுமோ அதை நேசி. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ அந்த ஜீவனில் தேவி நீதி தூவிதல் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதுதான் குட் ஃப்ரைடே வருகிற வெள்ளிக்கிழமை எல்லாம் உலகம் ஃபுல்லாக எல்லா திருச்சபையிலும் அதை கொண்டாட போகிறாங்க குட் ஃப்ரைடே. பசுத்த பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாது. அது கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் படியா. ஃபாலோ மீன்றார் பேர். சோத்ரம் ஃபாலோ மீ. டெவிலை ஃபாலோ மீ பண்ணாத. ஜீசஸ் அப்போ அந்த ஜீசஸ் நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன்றாரு. அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்ததல் அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தான் ஃபாலோ பண்ணுறது. இடைவிடாமல் ஃபாலோ பண்ணணும், எக்காலத்தையும் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நன்மத்தையுமே ஃபாலோ பண்ணி உன்னை அறியாமலே
தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. 24 படி. Matthew 16:24. Then said Jesus unto his disciples, If any man will come after me, let him இங்க பாரு இங்க deny himself and take up his cross and follow me. ஆமாம், ஃபாலோ மீ. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் உன்ன மாதிரி தான் அவளும் ஒரு பெண்டு தான் அவளும். இந்த மாதிரி தோட்டத்தில் தான் உட்காந்து தோட்டம் தெரிதா? இந்த மாதிரி தோட்டம் தான், நம்ம தோட்டம் மாதிரி தான். இந்த மாதிரி எப்படி இருப்பா தோட்டம், வனாந்தரம் வறட்சியா எப்படி இருந்துச்சு இந்த தோட்டம்? இந்த தோட்டம் எப்படி இருந்துச்சு ஏதேன் தோட்டத்தில்? இந்த மாதிரி தோட்டத்தில் தான் மாமரத்தடியில் உக்காந்துருக்கும்போது போலோமேன்றான் டெவிலு. இந்த மாதிரி தோட்டத்தில் உக்காந்துருக்கும்போது பிசாசு என்ன பண்ணுறான்? ஃபாலோமீ. ஜீவஸுக்கு நீ விட்டு வந்து என்ன பண்ண? என்ன ஃபாலோ பண்ணுன்றான். நீ என்ன பண்ண? அவன் முன்னாடி போய் பிசாசு நன்மை தீமை கனிக்கு சாப்பிட்டு பிசாசை ஃபாலோ பண்ணி சிலுவை. சிலுவை குடி போத இல்லைம்மா, இது பேண்டா குடிக்கிறான். குடி போத நான் போ பேண்டா குடிக்கிறேம்மா. ஆனால் மனுஷன் என்ன விட்டுறான்? இந்த நன்மை தீமையில் எத்தனை போதை வசதிகளை கண்டுபிடிச்சோம். குடியும் போதை, டாஸ்மார்க்கு, விஸ்கி, ஒயின்னு, இது பாண்டாங்க. குடி இது நம்ம பாண்டா குடிக்கிறோம். பிசாசு என்னென்னவோ கண்டுபிடிச்சிட்டான். குடி போதை குடிச்சிட்டு ஒரே சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தத்திரமாக போச்சு உலகம் ஃபுல்லாக. இப்போ இயேசு வர்றார் பாவம். அவர் பரலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வந்து உன்னால் சிலுவையில் அறியப்பட்டு காரி திருப்பி கண்டாசிச்சு காரி நிர்வாணமாகி சிலுவையில் அறிஞ்சு உனக்காக எனக்காக என்ன ஃபாலோ பண்ண சொன்னால் அது எவ்வளோ முக்கியம். ஃபாலோ பண்ண இயேசுவை புரியுதாம்மா? ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன். அதான் குட் ஃப்ரைடே. சிலுவை இழுக்கிறியா? யாருன்னா எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கியா நீ? எவ்வளோ எந்த உயர்ந்த ஜாதியோ தாய்ந்த ஜாதியோ காட்டு வாசியோ நாட்டு வாசியோ வானத்திங்கேயே அம்மா வயிற்றுல ஆதாம் வழியாக நன்மை தீ மாதிரியே சாக கிடக்கிற நீ. அந்த சிலுவையை சுவைக்கணும்னா, அந்த சிலுவையை ஜெயிக்கணும்னா, அந்த சாபத்தை, அந்த பாவத்தை, அந்த மரணத்தை, அந்த பாதாளத்தையே ஜெயிக்கணும்னா நீ ஜீசஸை ஃபாலோ பண்ணியே தரணும். அந்த ஜீசஸ் ஜீவரத்தத்தை கொடுத்து பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, பாதாளத்தையே ஜெயிச்சார். அந்த ஜீவ வார்த்தை அது தேவ நீதித்து உயிர்த்ததில் பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்தை நீ கொடுத்தே தரணும். வாய்ந்தே தரணும். வாழ்க்கை கொடுத்தே தரணும். ஆமாம், வாய்ந்தே தரணுமா வாழ்க்கை. மனுஷனை பொறுத்துட்டப்பா, நீ வாய்ந்தே தரணும் வாழ்க்கை. கடன் வாங்கிட்டாக்கா கொடுத்தே தரணுமா கடை உண்டாத்தது உன்னை. அந்த மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவரத்தத்தை தேவனுக்கு செலுத்தியே தரணும். ஆதாம் முழு உணர்வுபூர்வமாக செலுத்தியே தரணும். ஏன்னா நன்மை தீமை கனியை சாப்பிட்டு பாவத்தையும் மன்னித்தையும் தேவனுக்கும் செலுத்துகிற முழு உலக சிலுவியாகவே இருக்குது வாழ்க்கை. பிசாசு டெவிலை ஃபாலோ பண்ணி இப்போ இயேசுவை ஃபாலோ பண்ணணும். யாரும் தப்ப முடியாது. தப்ப முடியுமாம்மா? பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, பாதத்துக்கு யாராவது தப்ப முடியுமா? தப்பிக்கிறாங்களா யாராவது? ஆதாமின் சிந்தை மரணம் உரிமையாக உனக்கு அட்ரஸ். பாவத்தின் சம்பளம் மரணம் உரிமையாக வருது. தேவி நீதியின் சம்பளம் உழித்தேதல். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். யார் அந்த வழி? இயேசுனார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த ஜீவரத்தத்தை கொடுத்துட்டாரு. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு தப்பிக்கும்படி அந்த ஜீவ வார்த்தையை ஃபாலோ பண்ணு. அந்த ஜீவனில் தேவ நீதி உங்களை சபிக்கலாம் ஆகுது. பகைக்கு நன்மை சத்துரு ஜீவனில் இயேசு சாமட்ட வாக்கு தந்தது. அதான் ஆசீர்வதிக்கிறது. சத்துரு சிநேகிது. இயேசு ஜீவனை கொடுத்து சிநேகி ஒருத்தருடைய ஜெபம் பண்ணு. நீ உம்முடைய நான் உம்முடைய ராஜா, நாங்களே கடப்பட்ட அவனுக்கு மன்னிக்கிறோம். உம்முடைய சேர்த்தோம். உங்களை எந்த தீமை என்று ரச்சித்துக்கொள்ளா. எல்லா சிலுவையிலிருந்து தப்பித்துக்கொள்வார். அப்புறம் நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னில் என் வார்த்தைகள் அவனில நிலைத்திரு. ஆமாம், காலையில் ஒரு மாதிரி, மதியம் ஒரு மாதிரி, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்காதே. நன்மை தீமறியத்தக்க கனி விஷயம் 6000 வருஷம் இன்னும் நன்மை தீமையில முழு உலங்குதான் இல்லைம்மா. நன்மார்க்கு துர்மார்க்கு சுயநீதி அநீதி பாவம் மரணம் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கிறாங்க பிசாசை. இன்னைக்கு வரைக்கும் உலகம் குட்டி பாதாளமாகுது. குடும்பத்தில், சமுதாயத்தில், வேலை ஸ்தலத்தில், அரசியலில்
எந்த டிபார்ட்மெண்ட்டும் பிசாசிங்க ராஜ்ய சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் ஆபத்து நாசமாக திறறது கொண்டு தைரியமாகவே பாரு உலகம். இப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிருந்த ஜீவசரீரம் அந்த தேவை நீதி உயிர்த்த இல்லை பிதாவாகிய தேவன் ஆதாம் மூடுவது உணர்வு கொடுத்து தான் பாரு என்னதான் நடக்குது பாரு. அதான் நான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அது வாசி முடிச்சிடலாமா? அப்போது அதுதான் குட் ஃப்ரைடே வருகிற வெள்ளிக்கிழமை. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசு சொல்கிறார், என்னைனா இயேசு ஜீவல தேவி நீதி சூத்திர பரலோக ராஜ்யமே இருக்குது. என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அந்த பழைய மனுஷனை பாவத்தை சாபத்தை மரணத்தை தைத்தத்தை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆதாம் வழியாக சிலுவை வருது எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற இயேசுவை பின்பற்றி அந்த இயேசு தேவி நீதி இயேசு சரியாக விலகி போடுவோம். ஜீவரத்தையே பின்பற்று தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாய்நாளெல்லாம் பிசாசு புண்டு ஓடி போடுவான். சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் அவர் இயேசு கிறிஸ்துவில் ஆமட்ட வாக்குத்தது தேவி நீதி பரலோகராஜ வானத்துள்ள சகலாதிகாரம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உள்ளது கொடுத்தா தரித்திரம் தறிக்கட்டு ஓடிப்படும். அவர் தழும்பு ஜீவரத்தம் ஜீவாற்று ஜீவலஞ்சு ஜீவகட்டி தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலகத்து கொடுத்தா வியாதி பட்டு போடும். சாபத்துக்கு இயேசுக்கு ஆசீர்வாத வாக்குத்த தாசு இயேசுக்கு சாமட்ட வாக்குத்த ஜீவ ஐஸ்வர்யம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவசர இயேசுக்கு தேவனுக்கு தனக்கு ஆதம் முழுவது அதாம்மா ஃபாலோ பண்ணுறது. இல்லைன்னா நன்மை தீமை உலகம் நன்மை தீமை வாழ்க்கை நன்மை தீமை அறிய சாப்பா உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கு. இதையே ஃபாலோ பண்ணி இயேசு வைத்து நல்ல காரியத்தை போய் வைக்கல. இயேசு போய் யாராவது இருக்கலாமா? அதனால் இயேசுவை நேசி பிசாசை வெறுத்துதல். அந்த இயேசு தேவி நீதி தன்னைத்தான் வெறுத்து அந்த சிலுவை இயேசுவை ஃபாலோ பண்ணி அந்த இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு ஆதாம் மூடு உலகத்து கொடுக்கு வாய்நாள்லாம் கொடுக்கு. கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் ஏசு ரொம்ப விலகிறான். ஆனால் இயேசு ஜீவன் பரிவி ஜீவன் கொடுக்காமல் இருக்காது. தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெல்லாம் அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதோட இந்த உலகத்தை வெற்றி நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரலாம். ஜமலாமா பசுதா இந்த அருமையான நாளில் அடுத்த வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே உலகம் ஃபுல்லாக இயேசு சிலுவை மரணம் அடக்கமான உயிர்த்ததில் தியானிக்க போகிறாங்க. குட் ஃப்ரைடே புனித வெள்ளியை தியானிக்கிறாங்க. எல்லோரும் ஆதாம் வழியாக பிறந்துக்கிறாங்க. ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா எங்கள் ஊர் சோழவருங்கிற வேலூர் மாவட்டம் இந்திய தேசம் முழுவதும் 816 கோடிக்கு அதிகம் மக்கள் தொகை உலக மக்கள் தொகை. இந்திய தேசம் 140 கோடி ஜனங்க. தமிழ்நாட்டில் 8 கோடிக்கு அதிகமான ஜனங்க. நம்ம குடும்பத்தில் நம்ம தாய் நம்ம தகப்பன் நம்ம அண்ணன் நம்பி நம்ம அச்சாமா சொந்த பந்தம் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஆதாம் வழியாக பிறந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் தர உழுது கொடுத்து சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமாக்குது. இயேசு மத்திய மார்க் அவர் எங்கும் சுற்றி திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படி யாவரும் வெளியில் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவர தேவனுக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு காப்பாற்ற பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தைத்திரங்களும் வெளியில் இருக்கிறார். குஸ்வ திமிர்வாதக்காரர் லேகோ மரித்தோர் கூட இருக்கிறாரு. உயிர்த்தெழும் ஜீவனை தேவன் தனக்கு கொடுத்து மனசில் பாவத்திலிருந்து மரணத்தில் பிசாசு கொண்டு அதான் சொல்லுவேன். இயேசு தேவினிலிருந்து உயிர்த்ததில் பிதாவா ஆதாம் மூடு உலகத்து கொடுத்து எல்லாத்தையும் பாவத்தில் மரணத்தை நிவர்த்தி பண்ணி பசுத்தாயிருக்கு. ஏந்து போனதை ரட்சிவு மனுஷகுமார் வந்தார். இயேசுக்கு சாமட வாக்கு தத்துவத்தெல்லாம் கொடுக்குறாரு. எவ்வளவாய் அன்பு கொண்டுக்கிறாரு. அந்த அன்பு தேவி நீதி உயிர்த்ததில் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் மூடு உலகத்து கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க. உன் பிள்ளை பேர் சொல்லி எல்லா ஆதாம் வழியாக தான் பிறந்துக்குது. உங்கள் பிள்ளைங்கள்லாம் நன்மை தீமை அறியத்தக்க கண்ணியில் நல்லா ஊறி பிடிக்குது. நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் நல்லவன் தீயவன் அதில் பாவ சாபம் மரணத்தை இருக்குது. அவனை ஜீவன் உள்ளவன். அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தல் இயேசுவே ஜீவன் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதா உலகத்தில் எங்குமே விளையாடப்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். ஒரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. யாராவது 100 ஜீவ மார்க்கத்தை போய் வச்சிருக்கிறேன். கத்தாவை இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிற கத்தாவை ஒன்றை வெறுக்கணும் ஒன்றை நேசிக்கிறோம். நீ இயேசு வெத்துட்டினா பிசாசு நேசிப்பேன். பிசாசை வெத்தினாக்கா இயேசு நேசிப்பேன். எது லாபம்னு பாரு. நன்மை தீ மரியாதைக்காக நீ அதை வெத்துடு ஜீவ வச்ச தேவி நீத்து அதை நேசி அதை தேவன் தனக்கு ஆதாம் முழுத்துக்குது. அதை அன்பு கூறு வானெல்லாம் உறுதியாக நிலை அசுத்தாய் போய்த்தான் அவங்க பசுத்தாய் வந்து தேவதூர் காப்பாற்றி தான் ஆவார். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த நீ தேவி நீதி உயிர்த்தெழுந்து கொள்ளணும். அவர் உயிர்த்தெழு ஜீவனமாக இருக்கார். முழு 816 கோடி பேர் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுக்குற தாவே முழு உலகத்துக்கு ஆதாம் வந்து 2வது இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கிராமங்கள் பட்டண தேசம் அசுத்தாய் தட்டி பசுத்தாய் இறக்கி பூமி இங்கே பசுத்தாய் இங்கே அங்கே விடுதலை சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதத்துக்கு விடுதலாக்கும்படி ஜீவிக்கங்க தான். ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவசர ஜீவரதம்
ಎಲ್ಲ ಜೀವನಗಳು கொண்டு வருங்க ಎಲ್ಲ நன்மத்தை அறியத்தக்க உலகம் நிமித்து பூமி சபிக்கப்படும் ஜீவவானம் நன்மத்தை அறியத்தக்க உலகம் நன்மத்தை அறிக்கிறது நன்மத்தையுமே பூமி நன்மத்தையுமே பானம் நன்மத்தை அறிய வாழ்க்கை ஜீவி எல்லா பாவத்தையும் முடிக்க கிடக்குது சாபத்தில் பாவத்தில் முழு உலகம் எல்லா ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவசரம் ஜீவரத்தம் இயேசுக்கு சுலாமன்ற வாக்குத்தத்தம் பிதாவாகி ஆதாம் வந்து மூடுவதுக்கு வாய்நாள்லாம் கூட இடைவெளி அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு பூமி இங்கே பசுத்தாய் அலையலையா கிராமத்தில் பட்ட அரங்கெடுக்கத்தாய் ஒரு மாபெரிய இப்போ வரட்டுக்கத்தாய் சத்தியத்தை கேட்குற நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறங்க தாய் ஆதாமுக்கள் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்டியன்ஸ்கள் நிலைத்துக்கும்படி கிறிஸ்துவ தேவந்தருக்கு ஆதாம் மூடுக்குது அசுத்தாய் பசுத்தை மாம்சமான கிறிஸ்டியன்ஸ் நிலைத்துக்கும்படி ஒவ்வொரு வாய்நாள் நிதிவாய் மாபெரிய இப்போ கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆத்மாவை சொல்லு. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுக்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வேலூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வேலூர்னு ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. 100% ஜீவமாக உலகத்தில் எங்குமே விலையேற்பட்டது. என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழிய செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் அதான் உங்களை பந்தம் தான். சிலுவில் தாங்க இருக்கேன். படிச்சும் படிக்கா ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் எல்லாம் காட்டுவாச்சு நாட்டுவாச்சு அம்மா வயதில் ஆதாம் படி அந்த பாவத்தை சாப்பிட்டு மரணத்துக்கு பிசாசோடு போராடிங்கிறாங்க. ஏசு எங்கே போனாலும் மத்திய மார்கள் எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனே அந்த ஜீவ சொல்கிற ஜீவன் அந்த தேவன் தனக்கு ஆதாம் டாக்டர் அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிறார். இன்னி நான் பாவம் செய்யாது நானே திராட்சை நீங்கள் ஒருவனில் பார்த்து நேரத்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா செய்திகளுங்க. கர்த்தருக்கு உலகத்துக்கு ஒளியாருங்க, பூமிக்கு உப்பாருங்க. கர்த்தருக்கு ஊழிய செய்யுங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, சமுதாயத்தை பட்டது உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பாருங்க. கடைசி நாள் லேபில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தி ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. குட் ஃப்ரைடே செய்தி கொடுத்துட்டோம். அல்லேலூயா. இன்னொரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு செய்தி கொடுப்போம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வோம். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். கண்டிப்பாக பேசியிருக்கார். பேசாமல் இல்லை, உங்களோடு கூட கர்த்தர் பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். தினந்தோறும் கூட விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. 100% ஜீவ மார்க்கத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார், பெரிய எழுப்பலை கொண்டு வருவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த செய்தி 1/4/2026 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.